சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு ஏழுமலையான் பகுதி 5. லட்சுமி ஒரு இடத்தில் இருக்கும் வரைதான் யாருக்குமே மதிப்பு. நம் வீட்டிலேயே எடுத்துக்கொள்வோமே. வேலைக்கு போகும் வரை மனைவி கணவனை கொண்டாடுவாள். பிள்ளைகள் 1ஆம் தேதியானால் சுற்றி சுற்றி வருவார்கள். வேலையில் இருந்து நின்ற பிறகு பென்ஷன் வாங்கினால் ஏதோ கொஞ்சம் மதிப்பிருக்கும். ஒன்றுமில்லாவிட்டால் கண்டுகொள்வார் யார்? லட்சுமி பிராட்டியார் பூலோகம் சென்று கொல்லாபுரத்தில் தங்கிவிட்டதால் வைகுண்டத்தின் செல்வச் செழிப்பு அகன்றது. ஸ்ரீதேவி சென்று விட்டதால் தரித்திர தேவி உள்ளே புகுந்தாள். தேவர்களுக்கெல்லாம் கலங்கினார்கள். அவர்கள் திருமாலிடம், பெருமாளே, தாங்கள் லக்ஷ்மி தாயார் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து அவர்களை சமாதானம் செய்து மீண்டும் வைகுண்டம் அழைத்து வர வேண்டும். தேவலோகமே வறுமைக்கு ஆட்பட்டால் செல்வம் வேண்டி வணங்கும் நம் பக்தர்களுக்கு எப்படி வாரி வழங்குவது? உலக உயிர்களுக்கு படியளக்காவிட்டால் நமக்கு எப்படி மதிப்பிருக்கும் என்றனர். திருமாலும் அவர்கள் முன்னால் நாடகமாட ஆரம்பித்து விட்டார். ஆமாம் ஆமாம், லட்சுமி இங்கிருந்து செல்வதை தடுத்திருக்க வேண்டும். பிருகுவை கண்டித்திருந்தால் அவள் இங்கிருந்து சென்றிருப்பாரா? பின் விளைவுகளை பற்றி சிந்தியாமல் இருந்து விட்டேனே என வருத்தப்படுவது போல நடித்தவர் பூலோக சஞ்சாரத்துக்கு தயாராகிவிட்டார். லக்ஷ்மி அங்கேயே இருந்திருந்தால் பூலோகத்தில் முனிவர்களின் கோரிக்கையை எப்படி நிறைவேற்ற முடியும்? கலியுகத்தில் நடக்கும் பாவங்களை எப்படி தடுக்க முடியும்? இந்த காரணத்தால் லக்ஷ்மிக்கு கோபம் வரச் செய்த திருமால் அவளுக்கு பூலோகம் செல்லும் மனநிலையை உண்டாக்கிவிட்டு தானும் அங்கே செல்ல தயாரானார். தேவர்களே, லக்ஷ்மி எங்கிருந்தாலும் நான் அழைத்து வருகிறேன். அதுவரை பொறுமை காக்க வேண்டும் என்றவர் அவள் மறந்திருக்கும் இடத்தை தேடி அலைவது போல் பல இடங்களிலும் சுற்றினார். சீதையை பிரிந்த ஸ்ரீராமன் காட்டில் எப்படியெல்லாம் தேடி அலைந்தாரோ, செடி கொடிகளில் எல்லாம் என் சீதையை பார்த்தீர்களா என்று கேட்டு புலம்பினாரோ, அதுபோல திருமால் என் லக்ஷ்மியை பார்த்தீர்களா என்று செடி கொடியெல்லாம் கேட்டுக்கொண்டே நடந்தார். எங்கு தேடியும் லக்ஷ்மி கிடைக்காமல் 7 மலைகளை உள்ளடக்கிய திருமலை என்னும் மலைக்கு வந்தார். அப்பகுதியில் ஆதி வராகர் குடியிருந்தார். திருமால் எடுத்த அவதாரங்களில் பன்றி முகம் கொண்ட வராக அவதாரமும் ஒன்று. வராகமாக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி வேதங்களை கண்டெடுத்து பிரம்மாவிடம் ஒப்படைத்த பிறகு அதே வடிவில் திருமலையில் அவர் குடியிருந்தார். ஆதியில் தோன்றியவர் என்பதால் அவர் ஆதிவராகர் எனப்பட்டார். இதனால் திருமலையில் அவர் தங்கியிருந்த இடமும் ஆதிவராக சேத்திரம் எனப்பட்டது. இந்த தலத்தை ஆதிவராக நரசிம்ம சேத்திரம் என்றும் அழைப்பர். நரசிம்மரும் இதே மலையை ஒட்டிய அகோபிலத்தில் தன் அவதார காலத்தை முடித்துவிட்டு தங்கியிருந்தார். திருப்பதி வெங்கடாஜலபதியின் செல்வச் செழிப்புக்கு காரணமே இந்த நரசிம்மர்தான் என்ற கருத்தும் உண்டு. இங்கு திருமால் ஒரு புளிய மரத்தில் இருந்த புற்றில் அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பித்து விட்டார். திருமால் ஒரு புறம், லக்ஷ்மி ஒரு புறம் இருந்தால் உலக இயக்கம் என்னாகும்? இதை சரி செய்ய எண்ணினார் கலகமுனிவர் நாரதர். அவர் தன் தந்தையான பிரம்மாவிடம் சென்றார். தந்தையே, பிருகு முனிவர் செய்த சோதனையால் கோபமடைந்த லக்ஷ்மி தாயார் இப்போது கொல்லாபுரத்தில் இருக்கிறாள். திருமாலோ ஆதி வராக கஷேத்திரத்தில் தவத்தில் ஆழ்ந்து விட்டார். அவர் லக்ஷ்மி காணாமல் அன்னம் கூட புசிப்பதில்லை. இப்படியே போனால் என்ன செய்வது? முதலில் திருமாலுக்கு அன்னம் புகட்ட வேண்டும். அதற்கு தாங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார். பிரம்மா உடனடியாக சிவபெருமானிடம் சென்றார். நடந்த விஷயத்தை சொன்னார். மேலும், பெருமானே, நாம் இருவரும் பசு கன்று வேடத்தில் செல்வோம், அவருக்கு பால் புகட்டி வருவோம் என்று வேண்டுகோள் விடுத்தார். மைத்துனருக்கு ஒரு பிரச்சனை என்றால் சிவனுக்கு பொறுக்குமா? இப்போது கூட கிராமங்களில் மைத்துனன் இருந்தால் மலையேறி பிழைக்கலாம் என்பார்கள். இதன் பொருள் என்ன தெரியுமா? மைத்துனரான திருமால் திருமலையில் இருக்கிறார். அவரது பசி போக்க கைலாய மலையில் இருக்கும் சிவன் திருமலையில் ஏறப்போகிறார். இதனிடையே நாரதர் பூலோகம் சென்று கொல்லாபுரத்தில் தவத்தில் இருந்த லக்ஷ்மி தாயாரை சந்தித்தார். நாராயணா என்ற திருநாமம் முழங்க வந்த அவரை லக்ஷ்மி வரவேற்றாள். தாயே, தாங்கள் சிறு பிரச்சனைக்காக கோபித்து கொண்டு வந்துவிட்டீர்கள். நீங்கள் இல்லாமல் திருமாலால் ஒரு கணமாவது வைகுண்டத்தில் இருக்க முடியுமா? அவர் உங்கள் மீது கொண்டுள்ள அன்பை குறைத்து மதிப்பிட்டு விட்டீர்களே. தாங்கள் அவரை பிரிந்த ஏக்கத்தால் அவர் மனம் பட்ட பாடு தெரியுமா? அவர் உங்களை தேடி காடுகள், மலைகள், குகைகள் எல்லாம் அலைந்தார்.
எங்கும் கிடைக்காமல் இப்போது திருமலையில் உள்ள ஆதிவராக கஷேத்திரத்தில் தங்கியுள்ளார். தங்களை எண்ணி புலம்பி அலைந்த அவர் சாப்பாடு, உறக்கம் ஆகியவற்றை மறந்து தாங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புளிய மர பொந்தில் தவத்தில் ஆழ்ந்துவிட்டார். தாங்கள் அவரை காப்பாற்ற உடனடியாக கிளம்ப வேண்டும் என்றார். லக்ஷ்மிக்கு பகீர் என்றது. அவசரப்பட்டு விட்டோமே என வருந்திய அவள் திருமாலை காப்பாற்ற முயற்சி எடுத்தாள். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.